Hi guys, welcome back to Chennai Telugu Ponnu. It's me Shravanti. இப்போ நல்லா எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. அப்படின்னா ஹெல்த் மேல நல்லா கேர் எடுக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சில பேர் வந்து ஜிம், வாக்கிங், வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய ரொட்டீன் விட்டுட்டு இன்னொரு புது ரொட்டீனுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம வீடியோ. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வெயிட் லாஸ்ன்ற பேர்த்தோ நம்ம மைண்டுக்காகட்டும் பாடிக்காகட்டும் நமக்கு தெரியாமல் வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். ஸோ அது எப்படின்னா நமக்கு ஒரு ரொட்டீன் இருக்கும். இந்த லேட்டாக சாப்பிட்றதாகட்டும், வெளியே ஃபுட்டு சாப்பிட்றதாகட்டும், ஸோ இந்த மாதிரி இருக்கும்ல. இது எல்லாமே வந்து விட்டுட்டு ஒரு டிசிப்ளினான ஒரு ரொட்டீனுக்கு வரணும்னா, ஒரு நல்ல ரொட்டீனுக்கு வரணும்னா ஒரே வாட்டி வந்து நாளைக்குலேருந்து ஜிம்முக்கு போகணும், நாளைக்குலேருந்து வாக்கிங் போகணும், நாளைக்குலேருந்து இந்த டயட் சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கு நம்ம பாடிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஒரு 6 months, ஒரு 1 year அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் வந்து ஜாயின் ஆவாங்க. இல்லை நாளைக்குலேருந்து நம்ம இந்த டயட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மைண்டில். பட் அது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஒரே வாட்டி சடனாக சேஞ்சஸ் நடக்கிறதுனால அதெல்லாம் வந்து நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. ஜிம்முக்கு போகலான்னு நினச்சி ஸோ சடனாக இந்த மாதிரி சேஞ்சஸ்னால ஒரு 10 days, ஒரு 1 week, மிஞ்சி போனால் ஒரு 15 days, அதுக்கு மேலே வந்து போக மாட்டாங்க. டயட் ஃபாலோ பண்ணுறவங்க 3-4 days தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 7 days, ஒரு 10 days, அதுக்கு மேலே வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அவங்கனால. எப்போவுமே டயட்டு, இந்த ஜிம்மு இது எல்லாமே வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே போனீங்கன்னா அது வந்து ரொம்ப நாள் வந்து நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுவே மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்குள்ளே வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது எப்போவுமே வந்து ஒரு ப்ரைமரி திங்காகவே நீங்கள் வச்சுக்காதீங்க மைண்டில். நம்ம ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்ம பாடியில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஐ மீன் ஹேர் ஆகட்டும், ஸ்கின் ஆகட்டும், வெயிட் லாஸ் ஆகட்டும், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாமே கிளியர் ஆகிடும். ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஒரு ஹெல்தியான டயட் ஆகட்டும், ஒரு ஹெல்தியான லைஃப் ஆகட்டும், எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செட் எ ரியலிஸ்டிக் கோல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 o'clock எந்திரிச்சிருவீங்க. நீங்கள் வெயிட் லாஸ்னால ஒரு 5 o'clock எந்திரிச்சு ஜிம்முக்கு போகணுன்னு நினைப்பீங்க, இல்லை வாக்கிங் போகணுன்னு நினைப்பீங்க. ஸோ 10 o'clock எந்திரிச்சுவாங்க. 5 o'clock எந்திரிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அது ரியலிஸ்டிக்காகவே இருக்காது. அதனால ஸோ 10 o'clockலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 9 o'clock நெக்ஸ்ட் டே வந்து எந்திரிச்சது வந்து கொஞ்சம் ஒரு 1 week வந்து பழகுபடுத்திக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 8 o'clock, அப்புறம் வந்து ஒரு 7 o'clock, அப்புறம் வந்து ஒரு 6 o'clock, இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும். இதுதான் வந்து ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபிக்ஸ் திங்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர். நமக்கு ரொம்ப வருஷமாகவே வந்து ஒரு ரொட்டீன் வந்து பழகிருக்கும். இப்போது ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஒரே சேஞ்ச் வந்து எடுத்துகிட்டு வரணும்னா ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம டயட்டில் ஆகட்டும், வாக்கிங் ஆகட்டும், ஜிம் ஆகட்டும், ஸோ ஸ்லீப் பேட்டர்ன் ஆகட்டும், எதில் வேணாலும் சரி நம்ம ஒரே வாட்டி சடனாக வந்து சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் மாற்றுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டயட், அதுக்கப்புறம் தான் வாக்கிங், அதுக்கப்புறம் தான் ஜிம், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு அப்படி தான் போகணும் தவிர ஸோ ஒரே வாட்டி வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா போதும் நம்மளால் முடியாது இனிமேல் வந்து
நாளைக்கு எந்த ஜிம்மும் வேண்டாம், எந்த டயட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடி பழைய ரொட்டீனுக்கே வந்துடுவாங்க. ஸோ அதனால் நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ணுறதுனால ஒரு லாங் டேர்மில் நம்மளால் நம்ம நினச்ச கோல் ரீச் ஆக முடியும். ஸோ இது எல்லாமே பண்ணுறது நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணவே கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு ஒரு லாங் டேர்மில் நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், ஈட்டிங் டைமிங்ஸ். ஸோ நார்மலாக நம்மளுடைய ஈட்டிங் டைம் எப்படி இருக்கும்? ஸோ காலையில் ஒரு 9 o'clock டிஃபன் பண்ணுவோம், ஒரு 1 to 2 நடுவில் லஞ்சு, ஒரு 8 to 9 அந்த டைமில் நம்ம டின்னர், இந்த மாதிரி தானே சாப்பிட்றோம். ஸோ இப்போது நிறைய பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டைமிங்ஸில் 8 hours ஈட்டிங் டைம் அண்ட் 16 hours ஃபாஸ்டிங் டைம் இப்படி இருக்கும். ஸோ சில பேர் 7 hours ஈட்டிங் டைம் இருக்கும், 17 hours ஃபாஸ்டிங் டைம், இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ இந்த மாதிரி டயட் பண்ணுறவங்க நார்மலாக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம 9 o'clock டிஃபன் சாப்பிட்டோன்னா, ஸோ 9 to 9 நம்ம 9 o'clock டிஃபன் சாப்பிட்றோம், 9 o'clock டின்னர் சாப்பிட்றோம். ஸோ மார்னிங் டிஃபன் 9 அண்டு டின்னர் 9 o'clock. ஸோ இந்த பீரியட் எப்படின்னா ஒரு 12 hours நம்ம நடுவில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ மீதி 12 hours நம்ம ஃபாஸ்டிங் டைம் இருக்கும். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ண முடியலனாலும் நம்மளால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 hours ஈட்டிங் டைம் வச்சுக்கிட்டு மீதி 14 hours நம்ம இந்த ஃபாஸ்டிங் டைம் இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல ஹேபிட் தான். அண்ட் 4th பாயிண்ட், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அவாய்ட் ஜங்க் ஃபுட், ப்ரிஃபர் ஹோம் ஃபுட். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணாவே பாதி நம்ம வெயிட் லாஸில் ஆகட்டும், நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் ஆகட்டும், பாதி சக்ஸஸ் பண்ணிட்டோன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்ம கொஞ்சம் போர்ஷன் கம்மி பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெயினாக நம்ம ப்ராசஸ்டு ஃபுட் ஆகட்டும், இந்த பீஸா, பர்கர், இந்த ஜங்க் ஃபுட் ஆகட்டும், இது நல்லா கண்ட்ரோல் பண்ணிடணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் எவ்வளோ கேலரிஸ் நம்ம எடுக்கிறோம், சுகர் இன்டேக் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாமே கொஞ்சம் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துச்சுன்னா ஸோ பாதி நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். உடம்புக்குள்ளே என்ன போகுது, நம்ம வயிற்றுக்குள்ளே என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தாவே போதும். ஸோ நம்ம நினச்ச கோல் ஒரு லாங் டேர்மில் அச்சீவ் பண்ண முடியும். எப்போவுமே நம்ம பாடிக்காகட்டும் மைண்டுக்காகட்டும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது கொஞ்ச நாள் தான் கண்டினியூ பண்ணுவோம், அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். எப்போவுமே நம்ம பாடிக்காகட்டும் மைண்டுக்காகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் கொண்டு வந்துடுறது ரொம்ப நாள் அது நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.